Taste the Daily. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே சாதியை சொல்லி இழிவுபடுத்தியவர் மீது நடவடிக்கை எடுக்காத காவல்துறையை கண்டித்து முதியவர் ஒருவர் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. வெண்ணாம்பட்டியில் உள்ள மாரியம்மன் கோவிலில் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் கடந்த 30 ஆண்டுகளாக வழிபாடு நடத்தி வந்த நிலையில் அதே பகுதியில் மாற்று சமூகத்தை சேர்ந்த ஒருவர் கோவிலை ஆக்கிரமிப்பு செய்து பொதுமக்கள் வழிபாடு நடத்த தடை செய்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அந்த நபர் சோளக்கதிர்களை கோவில் வளாகத்தில் கொட்டி சுத்தம் செய்ததை தட்டி கேட்ட மாற்று சமூகத்தினரை சாதி பெயரை சொல்லி பேசியதாக கூறி புகார் அளித்தபோது அதை வாங்க மறுத்த காவல்துறையினரை கண்டித்து 100க்கும் மேற்பட்டோர் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. நெல்லை மாவட்டம் ராதாபுரம் கால்வாயை முறையாக தூர்வாரி தண்ணீரை திறந்துவிடக் கோரி விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ராதாபுரம் கால்வாய் மூலம் 52 குளங்களுக்கு பேச்சுப்பாறை பெருஞ்சாணி அணைக்கட்டிலிருந்து ஜூன் மாதம் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. இந்த நிலையில் இந்த கால்வாயை தூர்வாரி முறையாக தண்ணீர் திறந்துவிட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டி ராதாபுரம் வட்டார விவசாயிகள் சங்கம் சார்பில் பேருந்து நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு விடியா ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி கண்டனத்தை தெரிவித்தனர். தருமபுரி மாவட்டம் கடத்தூர் அருகே அரசு நிலத்தை விடியா ஸ்டாலின் கட்சி பிரமுகர் அபகரித்ததாக கிராம மக்கள் ஒட்டிய சுவர் ஒட்டியால் பரபரப்பு ஏற்பட்டது. கேத்திரெட்டிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த கோதாண்டராமன் என்பவர் தானமாக கொடுத்த இடத்தில் கடந்த 2006ஆம் ஆண்டு தமிழக அரசால் மகளிர் சுய உதவிக்குழு கட்டிடம் கட்டப்பட்டு அக்கட்டடத்தின் பின்புறம் கிராமப்புற நூலகம் இயங்கி வருகிறது. இந்த நிலையில் அக்கிராமத்தைச் சேர்ந்த திமுகவைச் சேர்ந்த சின்னசாமி என்பவர் நூலகம் இருக்கும் இடத்தை கடந்த ஆண்டு தமது மகன் பெயருக்கு பட்டா மாற்றம் செய்துள்ளார். இதை அறிந்த கிராம மக்கள் விடியா ஸ்டாலின் ஆட்சியில் போலி பட்டா வழங்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுவரொட்டி அடித்து ஒட்டியுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே 7ஆம் வகுப்பு மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட அதே ஊரைச் சேர்ந்த சேகர் என்பவர் போக்சோவில் பிடிபட்டார். இதுகுறித்து எதிர்க்கட்சி துணை கொறடாவும் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளரும் அரக்கோணம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான சு ரவி கூறுகையில், எங்கு பார்த்தாலும் பாலியல் சீண்டல், பாலியல் வன்கொடுமை நடந்த வண்ணமாய் உள்ளது. 2025 ஜனவரி முதல் இதுவரை அரக்கோணம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் சுமார் 30க்கும் மேற்பட்ட போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளர் இல்லை, உதவி ஆய்வாளர் இல்லை, காவலர்களே இல்லாததால் இது போன்ற அவலங்கள் நிகழ்வதாக தெரிவித்தார். பாலியல் சீண்டல், பாலியல் வன்கொடுமை நடந்த வண்ணமாயிருக்கிறது. 2025 ஜனவரி மாதம் முதல் இதுவரை அரக்கோணம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலே சுமார் 30க்கும் மேற்பட்ட போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு என்ன காரணம்? இன்றைக்கு அரக்கோணத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலே காவல் ஆய்வாளர் இல்லை, உதவி ஆய்வாளர் இல்லை, காவலர்களே இல்லை. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர், வாணியம்பாடி, ஜோலார்பேட்டை உள்ளிட்ட 4 இடங்களில் ரயில்வே மேம்பாலம் மற்றும் சுரங்கப்பாதை அமைத்து தரக்கோரி தென்னக ரயில்வே பொது மேலாளரிடம் அதிமுக முன்னாள் அமைச்சர் KC வீரமணி கோரிக்கை மனு வழங்கினார். இப்பகுதிகளில் அடிக்கடி ரயில்வே கேட் மூடப்படுவதால் பள்ளி, கல்லூரி மாணவர்கள் உட்பட பலதரப்பட்ட மக்களும் பாதிப்படைகின்றனர். எனவே நியூ டவுன் மற்றும் கேத்தாண்டப்பட்டி பகுதிகளில் நிலுவையில் உள்ள ரயில்வே மேம்பாலம் அமைத்து தரக்கோரியும், விண்ணமங்கலம் மற்றும் புதூர் பகுதிகளில் சுரங்கப்பாதை அமைத்து தரக்கோரியும் முன்னாள் அமைச்சர் KC வீரமணி தென்னக பொது மேலாளரிடம் கோரிக்கை மனு வழங்கினார்.